வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற வரலாறுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க கடவுளால. அந்த சரித்திரத்தை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கலாமா? வாங்க. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியில வந்த பிறகு ஏவாள் கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த முதல் பிள்ளை பேரு தான் காயின். இரண்டாவதா ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பேரு தான் ஆபேல். ஸோ காயின் வந்து அண்ணன், ஆபேல் வந்து தம்பி. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. காயின் வந்து பயிர் நிலம் இருக்கு இல்லையா, நிலத்துல பயிரிடுகிற வேலையை செய்யறாரு. ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிற வேலையை செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது கடவுளுக்கு காணிக்க படைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. காயின் என்ன பண்றாரு, நிலத்தின் கனிகளை சிலர் எடுத்துட்டு வந்து கடவுளுக்கு கொடுத்துடுறாரு. ஆபேல் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆடுகள்ல பெஸ்ட் இருக்கு இல்லையா, தலையீற்று இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து கடவுளுக்கு கொடுக்குறாரு. கடவுள் வந்து ஆபேலுடைய பலியை அங்கீகரிக்கிறார், காயினுடைய பலியை அங்கீகரிக்கல. இத பார்த்த உடனே காயினுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவன் முகநாடி வேறுபடுது. வேறுபட்ட உடனே என்ன பண்றான், நைஸா ஆபேல நிலத்துக்கிட்ட பயிரிடுறாங்க அந்த வேலைக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பேசி அவனை கொலை பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் பைபிள்ல கொலைன்றது இங்கதான் நடக்குது. அப்போ கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டோடனே கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, கடவுள் என்ன பண்றாரு, காயின்கிட்ட போய் கேட்கிறாரு. காயின், இந்த மாதிரி வந்து ஆபேல் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே என்ன பண்றான், எனக்கு எங்க தெரியும், நானா என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு திமிரா பேசுறான். உடனே கடவுள் கேட்கிறாரு, உன்னுடைய தம்பியோடைய ரத்தம் பூமியில இருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுப்பா, ஏன் அவனை கொலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. நீ கொலை செஞ்சதுனால என்ன நடக்கும்னா, நீ வந்து சபிக்கப்பட்டவனா இருப்ப, நீ பயிரிடுகிறது எல்லாமே வந்து உனக்கு கனியை தராது, நீ எங்கேயுமே அலைஞ்சு திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உனக்கு மேல 7 பழி சுமரும் அப்படின்னு கடவுள் வந்து சபிச்சிடுறாரு காயினை. உடனே காயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு கடவுள்கிட்ட போய் சொல்லிடுறாரு, அலைஞ்சு திரிஞ்சனா என்னை பாக்குறவனா என்ன பண்ணிடான், என்னை கொன்னுடுவான், ஏன்னா சகோதரனே கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தண்டனை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு உடனே கடவுள் என்ன பண்றாருன்னா, காயினை கொலை பண்றவன் மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஆதாமும் ஏவாளும் 3ஆவதா கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்ச உடனே அவங்களுக்கு சேத்துன்னு ஒரு பிள்ளை பிறக்குது. அப்போ அவங்க உணர்றாங்க, நமக்கு கடவுள் வந்து ஆபேல் தந்தாரு இல்லையா, அவர் இறந்துட்டாரு, அதுக்கு பதிலா கடவுள் வந்து சேத் அப்படின்றவரை பிள்ளையா நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஏன் இப்படி கடவுள் வந்து பட்சபாதம் பாக்குறவரான்னு கேட்டா கிடையாது. கடவுள் வந்து நம்ம இருக்கிறதுலயே நம்ம எவ்வளவு அற்புதமா பெஸ்டா நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும்னா நம்ம இருக்கிறதுலயே பெஸ்டா தானே கொடுக்கணும். ஆபேல் என்ன பண்றாருன்னா, தனக்கு இருக்கிறதுல பெஸ்டான தலையீச்ச கொடுக்கிறாரு, கடவுளுக்கு ரொம்ப பிரியமானது. காயின் வந்து ஏனோ தானோ கடவுளுக்கு பலி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லி செலுத்துறாரு. அதனாலதான் கடவுள் வந்து ஆபேலுடைய பலி அங்கீகரிச்சாரு, காயினுடைய பலி அங்கீகரிக்கல. மற்றபடி கடவுள் வந்து பட்சபாதம் பாக்குறவர் இல்ல. அவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாருமே ஈக்குவல் தான். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.